வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். சென்ற வார தொடர்ச்சியை மீண்டும் தொடர்வோம். ஏற்கனவே எலிசபெத் மீது வெறுப்பு கொண்டிருந்த கத்தோலிக்க குருமார்கள் எலிசபெத் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு மேரியை அரசியாக்க திட்டமிட்டனர். இதை தெரிந்து கொண்ட எலிசபெத் மேரியை வட இங்கிலாந்தில் உள்ள ஒரு மாளிகையில் சிறை வைத்தார். எலிசபெத் கத்தோலிக்கராக மாறுவார் என்று போப் 5ஆம் பயஸ் எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு மாறாக கத்தோலிக்கர்களை பழிவாங்கும் பல சட்டங்களை எலிசபெத் பிறப்பித்தார். இதனால் எலிசபெத்தை கொலை செய்துவிட்டு மேரியை அரசியாக்க கத்தோலிக்கர்கள் பல சதி திட்டங்களை தீட்டினர். இந்த சதி திட்டங்கள் எலிசபெத் முளையிலேயே கிள்ளி எறிந்தார். 200க்கும் மேற்பட்ட கத்தோலிக்கர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கத்தோலிக்கர்களில் சதி திட்டத்தில் மேரிக்கும் பங்கு உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய சில கடிதங்கள் எலிசபெத்தின் கையில் கிடைத்தன. மேரி உயிருடன் இருக்கும் வரை தனக்கு ஆபத்து என்று எலிசபெத் நினைத்தார். உடனடியாக மேரி மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டார். 19 ஆண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருந்த மேரி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டார். எலிசபெத்தை கொலை செய்ய நடந்த சதிக்கு மேரி உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. மேரி குற்றவாளி என்று கூறி அவருக்கு மரண தண்டனை விதித்தனர். அதன்படி 1587 பிப்ரவரி 8ஆம் தேதி மேரியின் தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போது மேரிக்கு வயது 45. இங்கிலாந்து நாட்டில் மன்னராட்சி நடைபெற்ற போதிலும் பாராளுமன்றத்தின் ஆணைக்கு மன்னர்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற மரபு இருந்து வருகிறது. பாராளுமன்றத்திற்கு கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து இங்கிலாந்து மன்னர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் பெயர் 1ஆம் சார்லஸ். அவர் ஆட்சியின் போது கிபி 1642 பாராளுமன்றத்தை மதிக்காமல் தமது இஷ்டப்படியெல்லாம் வரி விதித்தார். பாராளுமன்றத்திற்கும் மன்னருக்கும் ஏற்பட்ட மோதல் நாளுக்கு நாள் முற்றி உள்நாட்டு போர் வெடித்தது. இந்த உள்நாட்டு போர் 6 ஆண்டுகள் நீடித்தன. மன்னர் சார்லஸ் ஸ்காட்லாந்துக்கு தப்பி ஓடினார். ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்டு லண்டனுக்கு கொண்டு வரப்பட்டார். பாராளுமன்றத்தை மதிக்காமல் உள்நாட்டு போருக்கு காரணமாக இருந்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. சார்லஸ் குற்றவாளி என்று கூறி அவரை 1649 ஜனவரி 30ஆம் தேதி தீர்ப்பு கூறப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் சார்லஸ் மன்னர் தலை துண்டிக்கப்பட்டது. 1707ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசியாக ஆன் இருந்தபோது இங்கிலாந்துடன் ஸ்காட்லாந்து இணைந்தது. இதற்கான சட்டம் 1707 மே 1ஆம் தேதி அமலுக்கு வந்தது. அது முதல் பிரிட்டன் யுனைடெட் கிங்டம் என்று அழைக்கப்படுகிறது. மீதியை நாளைய பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.